துளாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். துலாம் ராசி தை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம். துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மகர ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த தை மாசம். வடநாட்டுல இதுக்கு பொங்கலுக்கு பேரே பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி. சூரியன் மகர ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தேவர்களுடைய பகல் பொழுது 6 மாத காலம். தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரை உள்ள 6 மாத காலம் தேவர்களுடைய பகல் பொழுது காலம். உத்தராயண புண்ணிய காலம். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு சிறந்த காலம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தை அமாவாசை. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் படையல் இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் சிறந்த நாள் அன்றைய தினம் தை மாசம் 4ஆம் தேதி தை அமாவாசை. தை மாசம் 9ஆம் தேதி வசந்த பஞ்சமி. அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமி வழிபாடு வீட்டிலே ஒரு மகாலட்சுமி படம் வைத்து நெய்விளக்கேற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். அல்லது பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று அங்கே நெய்விளக்கேற்றி மல்லிகை பூசாற்றி வழிபாடு செய்யலாம். ஆக அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது வீட்டிலே செல்வ செழிப்பு உண்டாகக்கூடிய நாள் வசந்த பஞ்சமி. அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 12ஆம் நாள் வாஸ்து நாள். அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கும் மனை கொள்வதற்கும் கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம் வாசல் கால் வைக்கிற மாதிரியான வேலைகளுக்கு மிகச்சிறப்பான நாள் வாஸ்து நாள் தை மாசம் 12ஆம் நாள். தை மாசம் 18ஆம் தேதி தை பூசம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள். அதாவது அனுதினமும் ஆறுமுகனை வழிபட்டால் ஏறுமுகம்தான். அப்படியாப்பட்ட முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வதற்கு நாள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலாருடைய ஜோதி தரிசனம் காணக்கூடிய நாள். அன்றைய தினம் வள்ளலார் வழிபாடு செய்வது அதை விட மிகச் சிறப்பான நாள். ஜோதி தரிசனம் அன்றைய தினம் தான் காட்டப்படுகிறது. ஆக வடலூர் ராமலிங்க அடிகளார் ஜோதி தரிசனம் செய்வது சிறப்பு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்திலே துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு நாதன் சுக்கிரன். உங்க ராசிக்கு 8ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 22ஆம் தேதி வரை. 4ஆம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம். அதாவது 4ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிச்சா அதுக்கு பேரு திக்பலம். ஏன் அப்படின்னா வீடு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். வீட்டுக்கு கிரகம் சுக்கிரன். அப்ப திக்பலம் அடைகிறார், வலுவான நிலையில இருக்கிறார். அப்ப வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, கிரக பிரவேசம் கிரக ஆரம்பம் இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது. வாகனக்காரகனும் சுக்கிரன் தான். வாகனம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது பாத்தீங்கன்னா வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைச்சு அதுல யோகத்தை கொடுக்கக்கூடிய பண வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் மிக அற்புதமான பலன்களை தருகிறார். 8ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 4ல இருக்காருன்னா வண்டி வாகனங்கள்ல பயணங்கள்ல கவனமாக இருக்கவும் வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 22ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல குரு பார்வையோட ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். இது அற்புதமான பலன். ராகு பொதுவா எந்த இடத்துல இருந்தாலும் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதனுடைய பலனை விரிவுபடுத்தும், பெரிதுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும். அந்த வரிசையில குரு பார்வையில தான் செயல்பட போறார். அப்ப பாத்தீங்கன்னா 5ல சுக்கிரன் லக்னாதி, அதாவது ராசியாதிபதி போய் 5ல இருக்கார் அப்படின்னாலே யோகம். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்ப காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பு. அதாவது சிந்தனை செயல்திறன் மிக அற்புதமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாசம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். இந்த 2க்கும் 7க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வா. இந்த செவ்வா அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். அஸ்தங்க கதியில சஞ்சரித்தாலும் கூட உச்சம் அப்படிங்கிற அமைப்புல சஞ்சரிக்கிறார். ஆக இது ஒரு சிறப்பான நிலை. ஏன்னா
2ஆம் இடத்த அதிபதி 4ல் உச்சமடைவது யோகம். அதாவது அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், அதே போல வீடு வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு யோகம், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்கள் அதன் மூலமாக நிறைய வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்த அதிபதியும் அவரு தான். 7ஆம் இடத்த அதிபதி 4ல் இருக்காருன்னா 4ஆம் இடங்கிறது சொந்தக்காரங்களையும் சொல்லும். அப்ப கணவன் அல்லது மனைவி வழி சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதாவது வாழ்க்கை துணை வழியாக ஒரு சில உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல கூட்டு தொழிலே அமோகமான லாபங்களை சொல்லக்கூடிய அமைப்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. அதாவது காலி நிலத்துக்கு அதிபதி செவ்வாய், 4ஆம் இடங்கிறது காலி நிலம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா நிலம் இடம் சம்பந்தமான பத்திரப்பதிவு வாங்குறதோ விற்கிறதோ நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும். மாதம் முழுவதும் 4ஆம் இடத்துல தான் செஞ்சிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி புதன். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் 20ஆம் தேதி வரை. பொதுவா 9ஆம் இடத்த அதிபதி 4ல் செஞ்சிருப்பது யோகம். தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே போல பாஸ்போர்ட் கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணம், வெளிநாட்டிற்கு தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ அல்லது பார்த்தீங்கன்னா வியாபாரத்திற்காகவோ இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான். அதன் அடிப்படையில் அது சம்பந்தமாக ஒரு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரகம். நிலம் இட சம்பந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன் மீண்டும் காட்டுகிறது. அப்போ அந்த நிலம் இட சம்பந்தமான ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் 5ஆம் இடத்துல குரு பார்வையோட செஞ்சிருக்கிறார். மிக அற்புதமான பலன். அதாவது லக்ஷ்மி ஸ்தானம் 5-9ங்கிறது 1-5-9ங்கிறது லக்ஷ்மி ஸ்தானம், 1-4-7 10ங்கிறது கேந்திர ஸ்தானம், விஷ்ணு ஸ்தானம். 1-5-9 லக்ஷ்மி ஸ்தானம்னா அதனுடைய பலன் என்ன அப்படின்னா பெருசா எஃபெக்ட் போடாமையே நமக்கு லாபம் கிடைக்கும், பெருசா உழைக்காமையே அதோடைய ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் லக்ஷ்மி ஸ்தானம். அதாவது 9ஆம் இடத்த அதிபதி 5ல் இருக்கார். 5-9 மிஞ்சும் பொருள் தரும் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி. அந்த வரிசையில் பார்க்கணும் எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம். 12ஆம் இடத்த அதிபதியும் அவர் தாங்கிறதுனால குழந்தைகளுக்கு சுப செலவு, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கறது, வீட்டில் வயதானவர்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவர்களுக்கு செலவு செய்யறது, இந்த மாதிரியான சுப செலவுகளும் சேர்ந்து நடக்கும். ஆக இந்த மாதம் புதனும் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்த அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் அவர் செஞ்சிருக்கிறார். 4ஆம் இடத்துல மாதம் முழுவதும் செஞ்சிருக்கிறார். இப்போ 4ஆம் இடத்துல லாபாதிபதி செஞ்சிருச்சாலே வாகனங்கள் மூலமாக லாபம், அசையா சொத்துக்கள் மூலமாக லாபம், தாய் வழி உறவினர்கள் மூலமாக ஒரு உதவி, லாபம், நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். பொதுவாகவே இந்த மாதம் 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் வலுவிடுகிறது. அதனால வீடு கட்டக்கூடிய அமைப்பு, கிரகப்பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு அல்லது நீங்கள் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை உங்கள் பழைய வாகனத்தை போட்டுட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு ஆகும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதை விட மிக பிரமாதமான மாதம் இந்த தை மாதம். ஆக 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் வலுவோடு இருந்தனால நிலம் இட சம்பந்தமான யோகம். அதே போல சுபகாரியங்கள் 5ஆம் இடம் வலுவோடு இருந்தனால குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமணம், அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.